உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, நீங்கள் இந்த மாதிரி சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ் எங்கள் சேனலை நிறைய பேர் இப்போ பார்க்குறீங்க, கேட்குறீங்க, அதை பற்றி கருத்து பதிவிடுறீங்க. சில பேர் திட்டுறீங்க, சில பேர் கொண்டாடுறீங்க, சில பேர் கடவுள் மாதிரி கூட என்ன வர்ணிக்கிறீங்க. ஒரு கேள்வி பதில் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, ஏன் கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, சுகி சிவத்தை பார்த்தா போதும். தட் ஷோஸ் இஸ் லவ். ரொம்ப அளவுக்கு மீறிய ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. இன்னொருத்தர் கடுமையான வார்த்தையில் திட்டுறார். ஓகே, இருக்கட்டும். அதில் லாஸ்ட் டைம் நாங்கள் வெளியிட்ட ஒரு சின்ன ஒரு செய்திக்கு பெரிய லட்சக்கணக்கான பேர் பார்த்த அந்த பதிவுகளை பார்த்தேன். இந்த தேர்தலில் யார் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு நான் பேசியிருந்தேன். அதை வச்சு நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க, சில கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. எனக்கு கூட உள் அர்த்தம் கற்பிச்சு, இவர் இந்த கட்சிக்காரரு அதை மறைமுகமாக சொல்கிறாரு, இவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக பேசுகிறாரு அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அவங்கவுங்க பார்வை, நான் ஒன்றும் பண்ண முடியாது. குருடர்கள் யானையை பார்த்தது போலத்தான் இந்த உலகத்தில் யாரை பற்றியும் பிறர் சொல்வது. குருடர்கள் யானையை பார்த்தது போலத்தான் இந்த உலகத்தில் யாரை பற்றியும் யார் சொல்வதும் இருக்கும். நம்மளை முழுசாக தெரிஞ்சு நம்ம ஏன்னா உள்நோக்கம் இல்லாத மனிதர்களையே இன்றைக்கி யாரும் பார்க்குறதில்ல, தெரியாது. உள்நோக்கம் உள்ள மனிதர்களையே பார்த்து 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 பழகிட்டாங்க. அதுவும் இந்த பேச்சாளர் வர்க்கத்தில் ரொம்ப உள்நோக்கத்தோடு தான் சௌக்கியமாக இருக்கணும், தான் துண்டு சம்பாதிக்கணும், தான் எப்படியாவது ஒரு போஸ்ட்டுக்கு போகணும், தான் எப்படியாவது யாருக்காவது ஒரு புகழடையணும், அது மாதிரி நிறைய தேவைகளில் பல பேர் கஷ்டப்படுவாங்க. இறையருளால் எனக்கு தேவைகள் இல்லை. கடவுள்னா சொல்கிறது பிரபஞ்சம் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருக்கு. எங்கிட்டேருந்து வேலை என்ன வாங்கணுமோ அதை வாங்கிக்கிட்டு இருக்கு. நான் பிரபஞ்சத்துக்கு உழைக்கிறேன், பிரபஞ்சம் எனக்கு கொடுக்குது. அதனால் நான் யாரையோ சார்ந்து இருக்கணும், யார்ட்டையோ 5-10 வாங்கணுங்கிறதுக்காக யாரையும் புகழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, இகழ வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. இன்னொன்று சொல்லிடுறேன், எனக்கு எப்போதும் நபர்கள் முக்கியமில்லை. எந்த நபரையும் நான் புகழ்வதை விரும்புறதில்லை. ஏன்னா நீங்கள் எவ்வளோ புகழ்ந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு சின்ன அயோக்கியத்தனம் இருக்கும், ஏதோ ஒரு பிழை இருக்கும். தலை மேலே வச்சு கடவுள் நீங்கள் கொண்டாடினா கூட ஒரு கரும்புள்ளி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கும். சில பேர் இகழ்வோம், அவங்கக்கிட்ட எவ்வளோ நல்ல குணம் இருக்கும், நமக்கு தெரியாது. நபர்களில் இந்த நபரை கொண்டாடுறது, இந்த நபரை வீழ்த்துறது அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இப்போ உதாரணம் சொல்ல பாருங்கள், என்ன நான் ஒரு யாரையோ பற்றி பேசுகிறேன்னா அவர்கிட்ட அந்த குவாலிட்டியை தான் நான் பேசுகிறேன்னு அர்த்தம். உடனே எனக்கு என்ன பதில், அவரில் மோசமானவை இல்லையா? இருக்குது. அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்ச மோசமான விஷயத்தை இன்னொரு மோசமான விஷயமே எனக்கு தெரியும். நான் சொல்கிறத கவனிச்சிக்கலாம். அந்த நல்ல விஷயத்தை மட்டும் நான் பாராட்டுறேன். நான் எதை பாராட்டுறேனோ அந்த நல்ல விஷயத்தை, அந்த நபரை அல்ல. குறை சொல்கிறேன்னா அவருடைய தவறை நான் சுட்டி காட்டுறேன், அந்த நபரை அல்ல. நான் நபர்களை புகழ்வதும் இல்லை, நபர்களை இகழ்வதும் இல்லை, நபர்களை கொண்டாடுவதும் இல்லை, நபர்களை வெறுப்பதும் இல்லை. நபர்கள்தான் சிறந்தவர்கள், பெரிய தலைவர்கள் என்றும் பேசுவதில்லை, நபர்கள் விரோதிகள் என்றும் நான் பேசுவதில்லை. எனக்கு அந்த கருத்துக்கள், விஷயங்கள், தத்துவங்கள், அந்த 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 செய்தியில் இருக்கிற அந்த கனம், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த 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 நிகழ்வு தான் எனக்கு முக்கியம். சாரி, என்னை பற்றி ஒரு தகவல் பேசிடக்கூடாது, மன்னிச்சுக்கங்க, சொல்லிட்டேன். இப்போ சொல்கிறேன், இந்த தேர்தல் யார் ஜெயிக்க வேண்டும், நான் உள்நோக்கம் இல்லாமல் பேசுனது. சில பேர் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நடந்து போச்சு சார், யார் ஜெயிச்சா? நீங்கள் பேசிட்டு போயிட்டீங்களே, யார் ஜெயிக்க வேணும்னு. யார் ஜெயிச்சா நீங்கள் கேட்பீங்க. கண் முன்னாடி நீங்கள் பார்த்தபோது இந்தியாவில் ஒரு வலிமையான அரசு அமைந்திருக்கிறது. நம்முடைய பாரத பிரதமர் மீண்டும் தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டி இருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரிசல்ட். அப்போ நீங்கள் சொன்னீங்களே யார் ஜெயிக்க வேண்டும் என்று, இதை தான் மனசில் வச்சுக்கிட்டு சொன்னீங்களா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நடந்ததை பற்றி நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு. ஒரு வலிமையான அரசு வந்திருக்கிறது, ரொம்ப முக்கியம் அது. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு துண்டு 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 கொத்து கொத்து கொத்தா ஒரு 10 பேர் தயவில் ஆட்சி நடத்த வேண்டிய ஒருத்தர் வந்தால் இந்த நாட்டுக்கு நல்லது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் பேரம் பேசுவாங்க. அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம தான் பார்த்துட்டோமே அது மாதிரியான கொடுமைகளை எல்லாம். சில நேரத்தில் வலிமையாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வராமல் பல பேர் தயவில் போய் ஆட்சிக்கு உட்காந்தா ஒருத்தர ஒரு கேள்வி நீங்கள் கேட்க முடியாது. அவன் வருவான், அவனுக்கு வேண்டியதை அள்ளிக்கிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டே இருப்பான். ஒன்றுமே அந்த நாட்டில் யாருமே கேள்வி கேட்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு விபரீதம் இப்போ நடக்க முடியாது. ஒரு ஆட்சி, ஒரு வலிமையான ஒரு ஆட்சி, அதுவும் ஒரு வலிமையான ஒரு நபர். இந்த சமீப காலத்தில் பார்த்த மனிதர்களில் ஒரு வலிமையான ஒரு மனிதர். இப்போ அவருடைய வெற்றியை நான் புகழ விரும்பலை. அது அவருடைய உழைப்பு, அவருக்கு மக்கள் கொடுத்த ஒரு தீர்ப்பு. அதனால் அதை பற்றி எந்த ஒரு விமர்சனமும் நான் செய்யலை. அதை புகழவும் விரும்பலை, நான் அதை இகழவும் விரும்பலை. அது அப்படியே இருக்கட்டும். அவர்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க மக்கள்?
இப்போது 2 கேட்டகரி இருக்குது இந்த வெற்றிக்கு பின்னாடி. என்னென்னா, இதுக்கு பயப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க. இந்த வெற்றியை பார்த்து இந்த வெற்றியை ரொம்ப தலைக்கு மேலே கொண்டாடக்கூடியவங்க இருக்கிறாங்க. இந்த வெற்றியை ஒரு மதம் சார்ந்த வெற்றியாக பூசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது மதம் சார்ந்த வெற்றியாக போயிடுமோன்னு பயப்படுறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய கருத்து, இந்த தேசத்தில் இன்னும் வறுமை இருக்குது, இன்னும் குடிநீர் பிரச்சனை இருக்குது. பல பகுதிகளில் நீர் வளம் இல்லை, இயற்கை வளம் இல்லை, வேலை வாய்ப்பு பல இளைஞர்களுக்கு இல்லை. ஆனால் இப்போ வந்திருக்கிற மாண்புமிகு பிரதமர் அவர்கள் முக்கியத்துவம் செலுத்த வேண்டியவை, மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால், நிலவளம், அக்ரிகல்ச்சரல் வெல்த், விவசாயினுடைய வேதனை, விவசாயத்துக்கு வேண்டிய நீர் ஆதாரம், இது சம்பந்தமான கவனம், நீர் வளத்தை சரியாக பங்கெடுத்தல், வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தி தருதல். ஏன்னா பொறுப்பில்லாத இளைஞர்கள் அந்த தேசத்தில் நிறைய பிழைகள் வரும், கெட்ட பழக்கங்கள் வரும், போதை பழக்கம் வரும், வன்முறை வரும், கலவரம் வரும். அவங்க வேறு இடத்துக்கு விலைக்கு வாங்கப்படுவாங்க. தவறான வன்முறைகளுக்கு, சமூக பாதுகாப்பு இன்மைக்கு அது காரணமாக போயிடும். இவைகளெல்லாம் மனதில் கொண்டு கான்சன்ட்ரேஷன் முதல்ல என்ன இருக்கணும்? சார், இந்திய ரூபாய்க்கு வெளிநாட்டில் மரியாதை வரணும் சார். வேறு என்ன வேணும்? உங்கள் ரூபாய்க்கு ஒரு மரியாதை வர வேணாமா? அந்த மரியாதை வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த நாட்டில் பொருள்கள் உற்பத்தி, விநியோகம் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். இது மதம் சார்ந்த ஒரு வன்முறையை ஏற்படுத்துமா அப்படின்னு எல்லாரும் கேட்குற ஒரு பெருமையான கேள்வி. அதை ஏற்படுத்தாதபடி பார்த்துக்க வேண்டியது தான் பிரதமருடைய பொறுப்பே. சார், அது மதம் சார்ந்த இயக்கத்தினுடைய வெற்றி அப்படின்னு எதிர்பக்கத்தில் இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படி நடக்காதபடி பார்த்துக்கிறது தான் பிரதமருடைய பொறுப்பே. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த நாட்டில் மதம் என்பது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? அவ்வளோ பெரிய விஷயமா? அவன் இந்த உலகத்தில் பூமியில் வாழ வந்திருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்படி வாழும்போது அவர்களுக்கு வேண்டியது என்ன? பொருளாதார நன்மை, பாதுகாப்பு, உணவு, உடை, உறையுள், குடியிருப்பு, சுத்தமான காற்று, சுத்தமான குடிநீர், சுத்தமான மருத்துவ வசதி, அவனுக்கு வேலைவாய்ப்பு, பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை. அது தெருவில் போய்ட்டு இறங்கி வந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். இதைத்தானே சார் பிரதானமாக நம்ம நினைக்கணும். சரி, இப்போ என்ன, நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் மற்றைய ஏன் தோற்று போனாங்க, ஏன் ஜெயிச்சாங்கலாம் பேசினா மணிக்கணக்காக போய்டும். இந்த நாடு ஆரம்பத்துலேருந்து செக்குலரிஸ்டில் நம்பிக்கை உள்ள ஒரு நாடு. நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறேன். ஜவஹர்லால் நேருவுடைய செக்குலரிசம் வேறு. ஆனால் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு மெல்ல மெல்ல அதை நிறுத்திக்கிட்டே வந்துடுச்சு. ஏன்னா பேசிக்கலாக என்னுடைய கருத்து, ஜவஹர்லால் நேரு ஒரு எத்திஸ்ட்டுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இருக்கட்டும், அவர் சௌரியத்தை பொறுத்தது. அது அப்படிலாம் இருக்கக்கூடாது, நாம யார் சொல்கிறதுக்கு. ஜவஹர்லால் நேருடைய செக்குலரிசத்தில் எப்படின்னா, எந்த மதத்தையும் சார்ந்து இருக்க அவர் விரும்பலை. ஆனால் ஒரு மதத்தை தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு செக்குலரிசம்னு பொய்யா பேசவும் அவர் விரும்பலை. அவர் காலத்தில் அது ஒரு நேர்மை இருந்து, ஒரு கண்ணியம் இருந்து. இந்த நாட்டு மக்கள் செக்குலரிசத்தில் பூர்ணமான நம்பிக்கையை வச்சுருந்தாங்க. பின்னால் என்ன விபத்து நடந்தது, நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறேன். செக்குலரிசம் அப்படிங்கிற பேனரை எடுத்துக்கிட்டு வேறு சில பேருக்கு நல்லது பண்ணிக்கிட்டு ஒரு சில பேருக்கு கெடுதல் பண்ணுறத ஒரு சிஸ்டமாக்க ஆரம்பித்தாங்க. அங்கே தான் ஆபத்து புறப்பட்டது. செக்குலரிசம் என்பது ஒரு சிலருக்கு பாதுகாப்பான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பது, வேறு சில நம்பிக்கை உள்ளவர்களை காயப்படுத்துவதுங்கிற மாதிரி செக்குலரிசத்தை மிஸ்இன்டர்பிரேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. ரொம்ப ராங்காக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓட்டுக்காக இந்த மதத்தை நம்ம ஆதரித்தோம்னா குரூப்பாக ஓட்டு விழும், இந்த மதத்தோட நம்பிக்கையை பெற்றாச்சுன்னு சொன்னால் குரூப்பாக நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு வழிபடுகிற இடங்களில் கட்சி அரசியல் பேசுகிற, நான் வார்த்தை கவனிங்க, வழிபடுகிற இடங்களில் கட்சி அரசியல் பேசுகிற கீழ்த்தரமான அணுகுமுறை இந்த நாட்டில் உருவானது. நான் கேட்குறேன், வழிபடுற இடத்துக்கும் கட்சி அரசியலுக்கு என்ன சம்மந்தம்? சாமி கும்பிட போகிறோம், நம்ம சாமி கும்பிட்டு அவன் வெளியே வர வேண்டியது. எல்லாரும் சாமி கும்பிடுத்தாதாப்பில் வசதி இருக்கணும். அங்கே என்ன கட்சி அரசியல் பேச வேண்டியிருக்கு? எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது, எந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது அவன் தனியாக தீர்மானிக்க மாட்டானா? அந்த பழக்கத்தை நம்ம தப்பாக ஏற்படுத்த ஆரம்பித்தோம். அப்போ ஏற்பட்டது விபரீதம். உடனே அதை விலைக்கு வாங்கிறதுக்கு ஏற்பாடாச்சு. ஸோ செக்குலரிசம்ங்கிறதுனுடைய நேர்மைத்தன்மை உடஞ்சி போச்சு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகி போச்சு, எதிர்வினை புறப்பட்டது. எப்போ இது மாதிரி ஒரு சில மதங்களை சில பேர் காப்பாற்றுவாங்க அப்படின்னா, ஏன் அப்போ மற்ற மதத்துக்காரனா நான் மட்டாளா, நாம் ஏன் ஏஞ்சி நிற்கக்கூடாது? நல்லா கவனிக்கணும், இந்துத்துவ இயக்கங்கள் தோன்றிய போது எல்லாமே எதிர்வினை. இந்த நாடு முதல்ல இஸ்லாமிய படையெடுப்பு, பிறகு கிறிஸ்துவம் சார்ந்த ஆங்கிலேயருடைய ஆட்சி முறை, 700 ஆண்டு கால ஆட்சியில் இந்துக்கள் வினை செய்தார்களா, எதிர்வினை செய்வார்களா? எதிர்வினை. இதுலேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும், தக்க வச்சுக்கணும்.
அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க கொதிச்சாங்க, எழுந்தாங்க, இந்துத்துவ இயக்கங்கள் தோன்ற தொடங்கின. நான் அதை நியாயப்படுத்துகிறேன்னு பொருள் இல்லை, ஆனால் அது எப்படி தோன்றியதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்களோட எல்லா செயலையும் நான் நியாயப்படுத்துகிறேன்னு பொருள் இல்லை, எப்படி உண்டாச்சுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? சில மதங்களை மட்டும் அரசு ஆதரிக்கிற, சில மதங்களை மட்டும் அரசு ஆதரிக்கிற தவறான அணுகுமுறை தான் மிகப்பெரிய சிக்கலை தோற்றுவித்தது. தள்ளி வச்சா எல்லா மதங்களையுமே தள்ளி வை, அந்தாண்ட தள்ளி வை, கண்டுக்காது. அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க கும்பிடுங்கப்பா, அவங்கவுங்க என்னமோ பண்ணிக்கோங்கப்பா, அவங்கவுங்க சாமி அவங்கவுங்க கும்பிட்டுங்கப்பா, அதோடு நிறுத்தி இருக்கணும். அரசியலையும் மதத்தையும் பிழையாக கலந்தோம், அதனுடைய விளைவுகளை நம்ம ரொம்ப அனுபவித்தோம். சரி விடுங்க. இப்போ நம்முடைய பிரதமர் கொடுக்க வேண்டியது நம்பிக்கை என்ன? இப்படி வெற்றி பெற்று விட்டதால் மற்றைய மதத்தினர் பயப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிற உத்தரவாதத்தை ஏற்படுத்தணும். அவருக்கு அதுக்கான மனம் உண்டு, அதை நல்ல ஸ்ட்ராங்காக ஏற்படுத்தணும். அதை ஏற்படுத்தினா இது பாதுகாப்பு. இப்போ நடக்க வேண்டிய விஷயத்துக்கு அது பாதுகாப்பு. இன்னொரு கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டில் இப்படி நடந்து போச்சே சார், தமிழ்நாட்டு மக்கள் கோட்டை விட்டுட்டாங்களே, 2 செக்ஷன் பேசுகிறாங்க, இங்கே யார் ஜெயிச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. தமிழ்நாட்டு ஜனங்களுடைய கணக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு கணக்கு. நீங்கள் கொஞ்சம் அரசியல் பேசி பாருங்கள். இங்கே ஒரு ஆட்சி நடக்குது, மாநில அரசு ஒரு ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சிக்கு கொஞ்சம் எம்எல்ஏ கரெக்டாக ஜெயிச்சு வந்தால் தான் அவங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியும். அதுக்கு வேண்டிய அளவு அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க அதில் ஜெயிச்சிட்டாங்கன்னு கணக்கு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் இன்னொரு இயக்கம், திராவிட முன்னேற்ற இயக்கம், காங்கிரஸ் கூட்டணி, அவங்களுக்கு மிகப்பெரிய எம்பிக்கள் அவங்க அடைஞ்சு போயிருக்கிறாங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். அவங்க அளவுக்கு அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். நாடளவில் ஒரு பாதுகாப்பான வலிமையான ஒரு அரசு வந்துருச்சு, அப்போ நாட்டளவுலேயும் அவங்களும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். யாருமே தோக்கலை. ஒரு வேடிக்கை கவனிச்சிக்கலாம், இவங்க யாருமே அரசியல்வாதிகள் தோக்கலை. இவங்க இவ்வளோ எம்பி வெற்றி பெற்றாங்க, அவங்க ஆட்சி தக்க வச்சுக்கிட்டாங்க, அவங்க மத்திய ஆட்சிக்கு போயிட்டாங்க. அப்போ என்ன நடக்க வேணுமோ அதை ஒரு மாதிரியாக இந்த மக்கள் எப்படியோ சேர்ந்து செய்து வைத்திருக்கிறார். இதில் ஒன்று சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி வெற்றி பெற்ற மைய அரசுக்கு தமிழ்நாட்டிலேருந்து யாராவது போயிருந்தால் மத்திய அமைச்சராக வந்திருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க கொஞ்சம் வேறு யோசிக்கணும். வரலேனாலும் ராஜ்யசபா எம்பியாக யாரையாவது போட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு அமைச்சர்கள் கொடுக்கறதுக்கான அக்கறை காட்டணும். இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை அவங்க எடுத்துக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே எதிர்க்கட்சியாக போயிட்டாங்கங்கிறதுக்காக தமிழ்நாட்டை ஒதுக்கக்கூடாதுல்ல, ஒதுக்குவது நியாயமாக இருக்காதுல்ல. அப்போ என்ன பண்ணணும்? இங்கேருந்து ராஜ்யசபா எம்பி சில பேரை நியமித்து யார் மக்களுக்கு நல்ல சேவை செய்யக்கூடியவங்களோ அவங்களுக்கு அதை ஏற்படுத்துவதற்கு உரிய முயற்சிகளை அவங்க மேற்கொள்ள வேணும். அப்புறம் அடுத்தது இங்கே தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்லிமெண்ட்டில் நடந்து கொள்கிற முறையில் மத்திய அரசனுடைய கவனத்தை அழகாக ஈர்த்து சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லணும். இப்போ எனக்கு ஒரு வகையில் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரியான ஒரு சிரிப்பு தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவும் ஒரு கடுமையான ஒரு கொள்கை கோட்பாட்டோடு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கையை ஊன முடியாதபடி அதுக்கு எதிரானவங்க வெற்றி பெற்று இந்த பலம் அப்படி சமமாக நிற்கிற மாதிரி ஒரு அழகு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு அது நல்லது. இன்னொன்று என்ன கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு பெரிய இயக்கம் இந்தியா முழுக்க ஜெயிச்சது, தமிழ்நாட்டில் ஜெயிக்கலையே, என்ன காரணம்? ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் ஓப்பனாக பேசுகிறேன். தமிழ்நாட்டை சார் பெரியாருடைய ஆளுமையை பல பேர் இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அது ஒரு சின்ன விஷயம்னு நினைக்கிறாங்க. அவரும் ஒரு மனுஷன் வந்தார், அவரை நம்ம அவர் காலகாலமாக நினைவு வச்சுக்க முடியுமான்னு அப்படி சாதாரணமாக நினைக்காது. தமிழ்நாட்டில் அவர் போட்ட விதை சாதாரணமான விதை அல்ல. அதனுடைய ஆளுமை என்ன அப்படிங்கிறத பல பேர் இன்னும் புரிஞ்சுக்கலை. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட ஜாதியை எதிர்க்கிறது மட்டும்தான் பெரியாருடைய கோட்பாடுன்னு வர்ணம் பூசுகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஜாதியை எதிர்ப்பது மட்டும்தான் பெரியாருடைய வேலைன்னு வர்ணம் பூசுகிறாங்க. அது உண்மை அல்ல. நீங்கள் யோசிக்கணும். பெரியார் ஜாதி ஆதிக்கம் என்பதே ஒன்றோடு ஒன்று மேலே ஏறுவதை ஒத்துக்கலை. அது என்ன ஒருத்தன் வசந்தவன் ஒருத்தன் கீழ்ந்தவன் சொல்கிறேன், ஏன்னா ஒருத்தனை கீழேன்னு சொல்கிறேன், கீழே ஒருத்தன் ஏன்னா எப்போவுமே இருக்கணுமா அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்டவர். இது எல்லா சமூகத்து மக்கள் மனதிலையும் போய் அப்படியே சப்பு சப்புன்னு ஒட்டிக்கிச்சு. அது ஏன் ஒரு சில பேர் மட்டுமே எப்போவுமே மேலானவங்களாக இருக்கிறது, மற்றவங்களாம் வரக்கூடாதா? பெரிய கடுமையான கேள்வி. அகில இந்திய அளவில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலைன்னு சொன்னாலும் தமிழ்நாட்டினுடைய சிந்தனை போக்கில் ஒரு பெரிய ஆளுமையை பெரியார் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதை அப்புறப்படுத்திட முடியாது. இதை புரிஞ்சுக்காமல் கொச்சையாக பேசிக்கிட்டு இருக்கிறதால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் இங்கே கொச்சையாக பேசுனது கூட தவறான ஒரு அணுகுமுறை. அது மிகப்பெரிய சிக்கலை ஒரு பக்கத்தில் ஏற்படுத்தியிருக்கு. இருக்கட்டும், நடக்க வேண்டியதுதான் நடந்திருக்கு, நல்லது தான் நடந்திருக்கு. நீங்கள் ஒரு வலிமையான ஒரு இயக்கம் மேலே உட்காந்துருக்கு, அதை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இயக்கம் தமிழ்நாடு சார்பிலேருந்து போயிருக்கு. பொறுப்பாக எல்லோரும் நடந்துக்கிட்டாங்கன்னா இது மூலமாகவும் நல்லது செய்ய முடியும்.
இப்போ இருக்கிறவங்க தப்பிட்டாங்க, எப்படியும் அவங்களுடைய காலத்தை ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தப்பிட்டாங்க. மக்கள் கொஞ்சம் யோசித்து தான் பல காரியம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த தேர்தலில் மக்கள் வெற்றி பெற்றார்களான்னு இன்னும் முடிவாகலை. ஆனால் மக்களை வெற்றி பெற வைக்கிற பொறுப்பு 3 பேருக்கு இருக்குது. இங்கே இருக்கிற மாநில அரசுக்கு இருக்குது, மத்திய அரசுக்கு இருக்குது, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் போய் உட்காந்துருக்கிற எம்பிக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கிற பெருவாரியான எம்பிக்களுக்கு இருக்குது. இதை சரியானபடி பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு நன்மை அடைய முடியும். இப்போவும் தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு என்னுடைய வாழ்த்து. அவங்க அணுக வேண்டிய முறையில் அணுகி அவங்கக்கிட்டேருந்து பெற வேண்டியதை இங்கே பெறணும். தமிழ்நாட்டுக்கு நிறைய பெற வேண்டியிருக்கு. மத்திய நிதி பெற வேண்டியிருக்கு, மத்திய திட்டங்கள் பெற வேண்டியிருக்கு. அதுக்குரிய ஒரு மிகப்பெரிய மெச்சூரிட்டி, ஒரு பொறுப்புணர்வோடு கூடிய ஒரு முறையில் நடந்து கொண்டு இதை வெற்றி பெற வைக்கணும். அதுக்குரிய வழியை அவர்களுடைய தலைவர் அவங்களுக்கு காட்டணும். எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த தேர்தல் மூலமாக மக்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வகையில் பழைய பகை அதெல்லாம் தள்ளி அந்தாண்ட வச்சுட்டு நாடு முக்கியம் என்ற எண்ணத்தோடு சில காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறேன். நல்லது. நன்றி. வணக்கம்.